ஒரு பக்தர் இறைவனை பார்க்காமல் அவரிடம் அன்பு செலுத்துவது எப்படி, அவரை சரணடைவது எப்படி என ஒரு பக்தர் கேட்டார். அதற்கு ஸ்ரீமத் சுவாமி அத்புதானந்தர் சொன்ன பதில்கள். ஒரு வேலைக்கு விண்ணப்பம் எழுதும் போது அலுவலக மேலாளரை பார்த்த பிறகா எழுதுகிறோம். ஐயா, தயவு செய்து என்னை வேலையில் சேர்த்து கொள்ளுங்கள். நான் மகிழ்ச்சியுடன் உங்களுக்கு சேவை செய்வேன். உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்வேன் என உறுதி கூறுகிறேன் என்று முதலில் விண்ணப்பம் எழுதி அனுப்பினால் தானே அவர் உன்னை நேர்காணலுக்கு அழைப்பார். இப்படி கடவுளுக்கும் மனதில் கடிதம் எழுத வேண்டும். இறைவா, உமது திருப்பெயரை நான் மறக்க மாட்டேன். நான் உம்மையே சரண் அடைகிறேன். எனது அகங்காரத்தையும் சந்தேகத்தையும் நீக்கி உமது திருப்பணி செய்ய அனுமதித்தாரும். எனது முதலாளியும் குருவும் தந்தையும் தாயும் என்று எல்லாமே நீர்தான். நான் உங்களுடைய குழந்தை. என்னை உங்களது கருவியாக மாற்றும். உங்கள் மாய வலையிலிருந்து என்னை விடுவியும். அன்பான இறைவா, நான் உங்களை பார்த்ததில்லை. உங்களுடைய திருநாமத்தை மட்டுமே செய்திருக்கிறேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் இறைவா. இப்படி தினமும் பிரார்த்தனை செய்தால் இறைவன் தனது கருணையை நம் மீது பொழிய ஆரம்பிப்பார் என்று அருளியுள்ளார் பகவான் ஸ்ரீமத் அத்புதானந்த சுவாமிகள். சுவாமி அத்புதானந்தர் சுவாமி விவேகானந்தரின் சகோதரத் துறவியும் ஆவார். அவர் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் வந்த முதல் துறவு சீடராவார். அவர் 19ஆம் நூற்றாண்டின் வங்காளத்தின் யோகியான ராமகிருஷ்ணரிடம் இருந்து நேரடி துறவர பயிற்சி பெற்றவர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.